திருப்பூரில் போலி ஆதார் அட்டை மூலம் சட்டவிரோதமாக தங்கியிருந்த வங்கதேசத்தைச் சேர்ந்த 31 பேர் அதிரடியாக கைது செய்யப்பட்டுள்ளனர். தீவிரவாத தடுப்பு குழு போலீசார் திடீரென நடத்திய சோதனையின் பின்னணி என்ன? தமிழ்நாட்டின் முக்கிய தொழில் நகரங்களில் ஒன்றாக திருப்பூர் விளங்குகிறது. ஆடைகள் ஏற்றுமதியில் முக்கிய பங்கு வகிக்கும் திருப்பூர் மாவட்டத்தில் ஏராளமான பனியன் கம்பெனிகள் மற்றும் ஆயத்த ஆடை நிறுவனங்கள் உள்ளன. இங்கு தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர்கள் மட்டும் இன்றி வட மாநிலம் மற்றும் வடகிழக்கு மாநிலங்களைச் சேர்ந்த ஏராளமான பணியாளர்கள் பணியாற்றி வருகிறார்கள். அவர்கள் அங்கேயே தங்கி வேலை பார்ப்பதால் திருப்பூரில் சில இடங்களில் நுழைந்தால் வட மாநிலத்திற்குள் சென்றது போன்று நினைக்க தோன்றும். அந்த அளவிற்கு வடமாநில தொழிலாளர்கள் நிறைந்து காணப்படுகிறார்கள். இதை சாதகமாக பயன்படுத்தி கொண்டு வங்கதேசத்தைச் சேர்ந்தவர்களும் திருப்பூரில் ஊடுருவியதாக கூறப்படுகிறது. பொதுவாக மேற்கு வங்கம், மகாராஷ்டிராவில்தான் வங்கதேச மக்கள் ஊடுருவல் அதிகம் இருக்கும். இந்த நிலையில் திருப்பூர் மாவட்டத்தில் உள்ள பனியன் நிறுவனங்களில் ஏராளமான வங்கதேச இளைஞர்கள் தங்கியிருப்பதாக கோயம்புத்தூர் தீவிரவாத தடுப்பு போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்துள்ளது. அதன் அடிப்படையில் எஸ்பி பத்ரிநாராயணன், ஏடிஎஸ்பி ஆனந்தகுமார் தலைமையிலான போலீசார் பல்லடம் அருகே அருள்புரம் செந்தூரன் காலனி பகுதியில் அதிரடி சோதனையில் இறங்கினர். அப்போது அங்கு இயங்கி வரும் தனியார் பனியன் நிறுவனத்தில் போலியான ஆதார் அட்டையை கொடுத்து பணியாற்றி வருவது தெரிய வந்தது. பின்னர் போலி ஆதார் மூலம் பணியாற்றி வந்த 28 வங்கதேச இளைஞர்களை கைது செய்தனர். மேலும் வீரபாண்டி காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட பகுதியில் 2வரும், நல்லூர் காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட பகுதியில் 1வரும் கைது செய்யப்பட்டனர். ஒரே நாளில் வங்கதேச இளைஞர்கள் மொத்தம் 31 பேர் கைது செய்யப்பட்டு அந்தந்த காவல் நிலையங்களில் ஒப்படைக்கப்பட்ட சம்பவம் திருப்பூரில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கைது செய்யப்பட்ட இளைஞர்களிடம் போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டனர். எப்படி திருப்பூர் வந்தனர், யார் மூலம் இங்கு அழைத்து வரப்பட்டனர் என்பது குறித்து தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.